ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையுடைய மௌத்துக்கு பின்னால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையுடைய மண்ணறையை செழிப்பானதாக மாற்ற வேண்டும், சிறப்பானதாக ஆக்க வேண்டும். அந்த மண்ணுக்கு பின்னால் நீண்ட ஒரு நிரந்தர வாழ்க்கையை தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு மிக பெரும் பொறுப்பை அல்லாஹ் கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். சகோதரர்களே, பெரியவர்களே, முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கைக்கு காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். முடிவு செய்யப்பட்ட வாழ்நாளுக்கு நாட்களை நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பாரிய பொறுப்பு, நம் ஒவ்வொருத்தருடைய பிரதானமான ஒரு பொறுப்பை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். அதுதான் நம்முடைய முடிவில்லாத வாழ்க்கை, அதுதான் நம்முடைய மரணத்தோடு தொடரக்கூடிய நிரந்தர வாழ்க்கை. சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த வாழ்க்கையினுடைய வெற்றியையும் தோல்வியையும் முடிவு செய்யும் ஒரு மாபெரும் நிலமாக அல்லாஹ், விளைச்சல் நிலமாக இந்த பூமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறார். இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த வாழ்நாளை அமைச்சிருக்கிறார். எனவே சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிற இந்த மொத்த வாழ்நாளையும், உலகத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த முழு அவகாசத்தையும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள மரணத்தோடு மௌத்துக்கு பின்னால் தொடரக்கூடிய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் குர்ஆன் சொல்லுது, அந்த நாளுடைய ஒரு நாள் இந்த நாளுடைய 50,000 வருடத்துக்கு சமனானது. குர்ஆன் சொல்லுது, ஒவ்வொருத்தருடைய மௌத்தோடு தொடரக்கூடிய, கியாமம் ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தினுடைய 50,000 ஆண்டுகளுக்கு சமனானது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பார்வையில் 50 வருடத்துக்கு முன்னால் மரணித்தவர்கள் கூடி இன்னும் அரை நாளை அவர்களுடைய கபரில் அவர்கள் கழித்து முடிக்கவில்லை. இன்னும் அரை நாளை காலையில் மரணித்தவர்கள் நம்முடைய பார்வையில் 50 வருடம் கழிந்திருக்கலாம், நம்முடைய பார்வையில் 60 வருடம் கழிந்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய பார்வையில் இன்னும் காலையில் மரணித்தவர்கள் மாலையை அடையவில்லை, மாலையில் மரணித்தவர்கள் இன்னும் இரவை கழிக்கவில்லை. சகோதரர்களே, பெரியவர்களே, மிக பெரும் ஒரு நீண்ட வாழ்க்கையை அல்லாஹ் அந்த மண்ணுக்கு கீழாக வச்சிருக்கிறான். அதை தயாரிப்பதற்கு ஒரு மிக பெரும் சந்தர்ப்பமாக அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை அமைச்சு தந்திருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நமக்கு நடந்திருக்கக்கூடிய அடிப்படையான நோய், நமக்கு நடந்திருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனை எதென்றால், பூமிக்கு மேலால் சம்பாதிக்கிறோம், பூமிக்கு மேலால் செலவழித்து முடித்து விடுகிறோம். முடிவு செய்யப்பட்டதற்காக மிக பெரும் கால நேரங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். முடிவு செய்யப்பட்டதை அடைவதற்கு ஒரு நாளைக்கு பெரிய ஒரு பகுதியை கொடுக்கிறோம். ஆனால் முடிவில்லாத வாழ்க்கையை மறந்துவிட்டோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தினுடைய அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டதை அடைய, முடிவு செய்த வீட்டை கட்டுவதற்கு, முடிவு செய்த தொழிலை அடைவதற்கு, முடிவு செய்த கடையை செய்வதற்கு, முடிவு செய்த வாகனத்தை வாங்குவதற்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 24 மணி நேரத்தில் 12 மணி தியாகம் செலவழிக்கிறோம். எதுக்கு? முடிவு செய்த ரிசுக்கை அடைய, முடிவு செய்ததை அடைய, முடிவு செய்த வீட்டை கட்ட, முடிவு செஞ்ச வாகனத்தை வாங்க, முடிவு செஞ்ச தொழிலை அடைய ஒரு நாளைக்கு 12 மணி தியாகம் செலவழிக்கிறோம். எதுக்கு? 60 வருடம் வாழுவதற்கு, 70 வருடம் வாழுவதற்கு. சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு நாள் 50,000 வருடத்துக்கு சமனான வாழ்க்கையை எல்லாம் வச்சிருக்கிறான்.